ஆசிரியர். அப்புறம் வந்து நோய்க்கு மருந்து, இலக்கியம் அப்படின்லாம் சொன்னவர் யார் தான்? இந்த தே.பொ.மி. அப்புறம் வந்து அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா சீர்திருத்த தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்திருத்தத்தின் தந்தை. சீர்திருத்தத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இவர் தான் வந்து ஒரு பைசா அந்த இதழை வந்து என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழன் அந்த இதழை வந்து இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. யாரு? அயோத்திதாச பண்டிதர். அப்ப நமக்கு கொஸ்டின் என்ன? எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? யாரு? பாவாணா. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நற்றிடை பாடல்களை தொகுப்பித்தவர் யார்? என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து பூரிக்கோ கொடுத்துருக்காங்க, பி பாண்டியன் உக்கிர பெருவெழுதி, சி பன்னாடு தந்த மாறன் விழுதி, டி வந்து உருத்திர சன்மார், இ வந்து விடை தெரியவில்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூரிக்கோ வந்து எதை தொகுத்தவர்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகையை தொகுத்தவர் தான் பூரிக்கோ. குறுந்தொகை. குறுந்தொகையை தொகுத்தவர் தான் யாரு? பூரிக்கோ. இந்த பாண்டியன் உக்கிர பெருவழுதி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அகநானூரை தொகுப்பித்தவர். அகநானூரை தொகுப்பித்தவர். அகநானூரை தொகுப்பித்தவர். பன்னாடு தந்த மாறன் வழுதி இவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நற்றினையை வந்து தொகுத்தவர். நற்றினையை தொகுத்தவர். நற்றினை வந்து தொகுப்பித்தவர். அடுத்து உருத்திர சன்மார் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அகநானூரை தொகுத்தவர். அகநானூரை தொகுத்தவர். அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் என்னதான்? பன்னாடு தந்த மாறன் வழுதி.